Hi guys. வணக்கம். வணக்கம் பா. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு மைக் தான் வாங்க போறோம். இந்த கூட நீங்க எல்லாரும் வரீங்கல்ல. நம்ம வந்து ஹை எண்ட் பிராண்ட்ல வாங்குனாலும் வாவ் நைஸ். லோ எண்ட் பிராண்ட்ல பண்ண அதோட ஆனா அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம். இப்போ எப்படி நான் பேசுறது வந்து நாய்ஸும் சைடுல கேக்குது, நான் பேசுறதும் உங்களுக்கு கேக்குதா? நாய்ஸ் எக்ஸஸாக கேட்கும். நான் அதனால தான் மெயினாக நான் மைக் வாங்கியிருக்கேன். நான் ஹை எண்டு வாங்காமல் கொஞ்சம் லோ எண்டு வாங்காமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது வாங்கியிருக்கிறேன். அது இப்போதைக்கு தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஐயோட டெக்னாலஜியோட மைக் வந்து இம்பிள்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மைக் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜியில் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மைக்கும் நல்லா இருக்குது, ஆனால் ப்ரைஸும் ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்குது, கரெக்டான ப்ரைஸில் இருக்குது. அது என்ன பிராண்ட்னா நம்ம கிட்ட நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸுங்க. நம்ம வந்து பேக்கோட கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நான் மைக் என்ன மைக்னா பிளாக் மைக் ஒன்றுங்க. இந்த பிளாக் மைக் ஒன்று வந்து என்னோட பார்த்தீங்கன்னா 5% வந்து டிஸ்கவுண்ட்ல பண்ணி தரேங்க. நமக்கு யாராவது வேணா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேங்க. இந்த மைக் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி இருக்குன்னு நான் குறிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு எலும்பு சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் எடுத்து ஓரமாக போடுங்க. டிவைஸ் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, நடுவுல வர மாட்டேங்குதப்பா. ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, வந்துருச்சு. இந்தாங்க போட்ரானிக்ஸோட குவாலிட்டியும் பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இந்தாங்க நார்மல் டைப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டு மைக்கு, ஒரு வந்து ரிசீவரு, ரெண்டு டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவரு. மொபைலில் இதை கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா சி டைப் மட்டும்தான் இதில். இதுலேயும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது சி டைப்பு. இங்கே ஒரு சி டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் ஒட்டிக்கலாம், ஷர்ட்டில் ஒட்டிக்கலாம். ஓகே, இது சி டைப்பு, இது சி டைப்பு. இதிலே சார்ஜரும் போட்டுக்கலாம், இது வழியாகவும் சார்ஜர் போட்டுக்கலாம். அதில் மைக் இருக்குது. இது சி டைப்பு, இது வழியாகவும் சார்ஜர் போட்டுக்கலாம், இது ரெண்டு வழியாகவும் சார்ஜர் போட்டுக்கலாம். சப்போஸ் இது வழியாகவும் சார்ஜர் போட்டுக்கலாம். நம்ம வந்து ரெண்டு மைக் இருக்குங்க. இதில் ரெண்டு பேருமே பேச முடியுங்க. இதில் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒன்று பேசிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசீவருங்க. இப்போ வந்து நான் பேசுறதும் வந்து உங்களுக்கு ரொம்ப நாய்ஸாக தான் இருக்கும். இது வந்து இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதான் இது கனெக்ட் பண்ணி இதில் பாருங்கள். இப்போ வந்து இதில் என்னென்ன மோடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த லைட்டுக்கு நான் வந்து இங்கே சைடில் இமேஜும் போட்டுறேன். அது எந்தெந்த மோடுக்கு என்னென்ன இதுன்னு நான் இமேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜும் போட்டுறேன். ஓகேங்களா? ஐயோ, இப்போ நான் கீழே எவ்வளோ நேரம் கீழே தான் வச்சு பேசிட்டு இருந்தேன். ரெண்டுமே பாருங்கள், ஒன்று ஆனில் தான் இருக்குது, ஆனால் கீழே தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு தெரியலிங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் ஸ்டாண்டர்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்குது. ஒரு நார்மலான நாய்ஸ் வந்து கேன்சலேஷன் பண்ணும். ஏன்னா எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அது நாய்ஸ் கேன்சலேஷனோட வரும். நம்ம அது பட்டன் அழுத்தி இப்போ எல்லோ கலரில் மாற்றிடலாம். நில்லுங்க, மாற்றி பார்க்கலாம். ஓகே, எல்லோ கலர் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஆனால் தெரியல, நம்ம வீடியோ ரீப்ளே பார்த்தா தான் நமக்கே தெரியும். இது எல்லோ கலர் லைட் எரியுதுங்க. இப்போ எப்படி சவுண்டு கேட்குதுன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? மாஸ்டர் நெக்ஸ்ட் மோடு காட்டுறேன். இப்போ வந்து ப்ளூ கலரில் வேலை செய்யுங்க. இப்போ ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்போ இந்த ப்ளூ கலர் லைட் வந்து எப்படி வாய்ஸ் கேட்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ லாங் வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இங்கே வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ சைஸ் பொருந்துன்னு நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மாற்றி பார்க்கலாம். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மியூட். இப்போ திரும்பவுமே க்ரீன் கலர் லைட் எரியுது. இந்த வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் சவுண்டு கேட்குது கிளியரானு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இது ஜோப்பியில் ஃபிட் பண்ணிடலாம். எப்படி ஃபிட் பண்ணுறது? நான் இங்கே ஃபிட் பண்ணி ஓகே, நம்ம இப்போ ஃபிட் பண்ணிட்டுருக்கோம். அங்கே வெளியே போகலாம். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கைஸ் க்ரீன் கலர் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாதுங்க, நார்மலாக ஒர்க் ஆகும். ப்ளூ கலர் இப்போ வந்து லாங் டெஸ்ட் பார்க்குறோம். 100 மீட்டர் வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகும். 100 மீட்டர் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு நான் பேசிட்டு தான் போய்ட்டு இருக்கிறேன். எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இங்கே வரைக்கும் போய்ட்டுருக்கேன்னா, ஆனால் எங்கள் ஜூம் பண்ணி தான் வைக்க சொல்லியிருக்கேன். எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதா, நல்லா கேட்குதா நீங்கள் தான் சொல்லணும். கையில் தான் பிடிச்சிருக்கிறேன், நான் இங்கே வச்சுக்கிறேன். நல்லா ஒர்க் ஆகுதா நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து 100 மீட்டர் இருக்குமா? 100 மீட்டர் கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக போடலாம். சொல்லுங்கள். ஹாய், இல்லைங்க வரேன் சும்மா. ஓகே, 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குமா? 100 மீட்டர் ரொம்ப இருக்குமா, கம்மியாக இருக்குமா? கேட்குதா நல்லா தெரியல. எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு நல்லாவும் தெரில. ஏன்னா சென்டரில் எந்த தடுக்கு சுவரும் இல்லை, க்ளீனாக ஒரே ரோடாக தான் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் லாங் கூட போய் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் கிளியராக கேட்குதான்னு நீங்கள் எவ்வளோ தூரத்துலேயே கட் ஆயிடுச்சுன்னு தெரில. இன்னும் போயிட்டே இருக்கிறேன். 100 மீட்டர் இன்னும் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 100 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 100 மீட்டர் இருக்கும். கேட்குதா? இங்கே வரைக்கும் நல்லா கேட்குதான்னு பாருங்கள் காய்ஸ். இது வந்து இப்போ பின்னாடி திரும்பி போகும்போது தான் கேட்குது. அப்படியே போயிட்டே இருக்கிறேங்க. நான் மறையிற வரைக்கும் போகலாங்க. மறைதான் அது வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். மறைஞ்சிருச்சுன்னா கேட்குதா என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க, இது வரைக்கும் தெரியல, கேட்குதான்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்து ரீப்ளே வந்துடலாம். எவ்வளோ தூரம் கேட்குதான்னு தெரில. கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் தாண்டி இருக்கிறேன். நாய்ஸ் இருக்குது. எந்த கலரில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னா க்ரீன் கலர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது கேட்குதா என்னன்னு தெரில. இது ஒரு ஸ்மால் டெஸ்டிங் தான். இதெல்லாம் இதில் இந்த ஃபியூச்சரில் இருக்குது. ஆனால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அதில் ஃபியூச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அட்வான்ஸாக இருக்கிறதுலே எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அட்வான்ஸாக இருக்கிறது நம்ம வாங்க முடியாது, அதிக ரேட் அதிகம். அதனால் நம்ம இந்த மைக்கை வாங்கி டெஸ்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக பேசினாவே நல்லா க்ளீனாக பேசணும். அதுதாங்க மைக்கு. ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லாங் போயிட்டு வந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆச்சுங்க. 100 மீட்டர் போயிட்டு 150 மீட்டருக்கு ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங்கு, ஏன்னா ஆல்ரெடி அது ஜூம் பண்ணி தான் நம்ம கேமராமேன் ஜூம் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கேமராவே. ஆல்ரெடி ரொம்ப தூரம் போயிட்டே சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கர சூப்பராக இருக்குங்க. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னங்க இருக்குன்னா 360 டிகிரியில் யார் பேசினாலுமே, அதாவது இப்போ என் பின்னாடி யாராவது பேசுனாங்கன்னா, அதாவது சப்போஸ் மைக்கு வந்து இது இருக்குங்களா, இப்போ வந்து இது பின்னாடி இங்கே வச்சு இல்லைங்க, இங்கே பின்னாடி வச்சிடலாம். சப்போஸ் இங்கே வச்சு பின்னாடி வச்சுருக்கோம். அது நல்லா எப்படி கேட்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நான் இப்போ இந்த டெஸ்ட்டும் ஏன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படி திரும்பி இப்படி பேசலான்னு ஓகே. இப்படி திரும்பி பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. ஓகே கேஸ், இப்போ மைக் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போயோட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கேட்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் போட்ரானிக்ஸில் அதர்வைஸ் சிஸ்டம், லேப்டாப்பு, பிரிண்டருங்க, கேமராங்க, உங்களுக்கு எந்த அக்சசரிஸ் வேணும்னாலையும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.